குந்தூர் காரப்பொடி கேவிசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூல் லீவில் பிள்ளைங்க கேவிசி வேணும்னு கேட்டாங்க. சரி வாங்க, நான் உங்களுக்கு குந்தூர் காரப்பொடி போட்டு கேவிசி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுங்க. குந்தூர் காரப்பொடி எடுத்து ஒரு 3 கரண்டி போட்டு 2 கோழிக்கு போட்டு நல்லா பிணைஞ்சிக்குங்க. ஓகே, நல்லா பிணையணுங்க. நல்லா சாறு இறங்கணும். பிணைஞ்சி கொஞ்சம் ஊற வைங்க. அப்போ தான் அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கேவிசி மாவு என்ன பண்ணுங்கள், ஒரு தட்டில் கொட்டிக்குங்க. கொட்டிட்டு இந்த ஊற வச்ச கோழி எடுத்து அதில் போட்டு மாவில் போட்டு நல்லா இங்கிட்ட அங்கிட்ட நல்லா பரட்டி எடுத்துகிட்டு என்ன செய்யணும் பாருங்கள், தண்ணியில் போடணுங்க. உங்களுக்கு கேவிசி தானே வேணும். அந்த மாதிரி நீங்கள் அந்த மாவில் நல்லா தொட்டு ஓகே, நார்மல் தண்ணியில் பச்சை தண்ணியிலே இருந்தால் கூட ஓகே தாங்க. போட்டு திருப்பி அதை எடுத்து திருப்பி மாவில் நீங்கள் நல்லா டீப் பண்ணணும். நல்லா போட்டு நீங்கள் அதில் பிழையணும். அந்த மாவு நல்லா படணும். நல்லா அப்போ தான் உங்களுக்கு நல்லா மொறுன்னு ஸ்பைஸியாக உங்களுக்கு நல்லா கிடைக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னே எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பீஸாக போட்டு பொரிக்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி ஒரு பீஸாக போட்டு நான் பொரிச்சிட்டே இருந்தேன். நல்லா தண்ணி எண்ணெய் நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதித்த எண்ணெய் நீங்கள் பொரிச்சா நல்லா மொறுன்னு இருக்கும். ஓகே, ஸோ அதை போட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கிண்டி விடுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, நம்ம குந்தூர் காரப்பொடி கேவிசி எப்படி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்கூல் லீவுங்க, பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கோழி சாப்பிட்ணும் ஆசை இருக்கும். கோழி வாங்கி குந்தூர் காரப்பொடி போட்டு பொரிச்சு கொடுங்க, ருசியாக இருக்கும். இன்னும் என்னங்க வெயிட் பண்ணுறீங்க? கீழே எல்லோ பேக் இருக்குது, உடனே கிளிக் பண்ணி உடனே ஆர்டர் போடுங்க. பாய்.